அனைவருக்கும் வணக்கம். This is Soumya here from Astro Infinity Stream YouTube channel. இன்னைக்கு டே 9. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர்பான அற்புதமான ஒரு வீடியோ கண்டோட தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேங்க. நேற்று டே 8 ஒரு சின்ன ஃபேமிலி எமர்ஜென்சி இஷ்யூஸ்னால உங்களை என்னால் மீட் பண்ண முடியல, டே 8 ஸ்டோரி சொல்ல முடியல. அதுக்காக உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அண்ட் இன்னைக்கு டே 9 வீடியோ கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே கூட என்னன்னு சொல்லி கெஸ் பண்ணுங்கள். என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவுடைய எண்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டேனே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான கண்டென்ட்டோட வந்திருக்கேன்னு சொன்னாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆண்டாள் அரங்கன் வீடியோ பார்த்தோம், கிருஷ்ணராத ருக்மணியுடைய கதையோட வீடியோ பார்த்தோம், ஈவன் வள்ளி முருகன் வீடியோ கூட பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு வீடியோ, பட் கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரிங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்து சமய புராணங்களே ரொம்ப அதிகமாக பேசப்படுற ஒரு மிக அற்புதமான ஒரு ஆன்மீக காதல் கதை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸ்டோரி இன்னைக்கு என்ன ஸ்டோரி அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லியிருக்கேன். சிவன் பார்வதி ஸ்டோரிங்க. ஃபர்ஸ்ட் முன்பு ஒரு காலத்தில் சதி தேவி அப்படிங்கிற ஒரு பெயருடன் தக்ஷன் அப்படிங்கிறவங்களுக்கு மகளாக தான் பார்வதி வந்தாங்க. பார்வதி அப்படி அந்த மாதிரி ஜனனம் கொண்டப்ப சிவபெருமானை ரொம்ப காதலிச்சு அவரோட அப்பாவோட பெர்மிஷன் இல்லாமல் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. தக்ஷனுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. லைக் இந்த காலத்தில் நிறைய பேரண்ட்ஸ்க்கு லவ் மேரேஜ் பிடிக்கிறது இல்லைங்களா, அதே மாதிரி தான் அவருக்கு அவங்க பொண்ணு சிவபெருமான விரும்பினது சுத்தமாக பிடிக்கலைங்க. இருந்தாலும் அவரை மீறி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பண்ணிக்கிட்டாவே என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருந்து தள்ளி வச்சிடுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் எந்த நிகழ்வுகளுக்கும் பார்வதியும் சிவனையும் கூப்பிடுறதே இல்லைங்க. அப்படி இருக்கிறப்ப அவர் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்துருக்கு. யார் வீட்டில்? தக்ஷன் அவர் வீட்டில் ஒரு ஹோமம் நடத்தியிருக்காரு. எல்லாரையும் கூப்பிட்டவர் சிவபெருமானை மட்டும் அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே அவரை கூப்பிடவே இல்லைங்க. இதனால பார்வதிக்கு ரொம்ப கோபம் வந்திருக்கு. அதை கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த யாகத்தில் கலந்துக்கிறதுக்கு போயிருக்காங்க. அப்பவும் சிவபெருமான் சொன்னாராம், கூப்பிடாதவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, போகாத, வேண்டான்னு சொன்னாராம். இருந்தாலும் உங்களை அவமானம் பண்ணுற இடத்துல அது என் தந்தையாக இருந்தாலும் நான் அதை கேட்பேன் அப்படின்னு சொல்லி கணவன் மேல் இருக்கிற காதல்னால அதை கேட்கறதுக்காக போயிருக்காங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சிவபெருமானை அவமதிச்சிருக்காங்க. அந்த அவமதிப்பு எதையுமே தாங்க முடியாத பார்வதி தேவி அங்கே நடந்துட்டு இருந்த யாகத்தில் தன்னைத்தானே அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. இதை கேட்ட சிவபெருமான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவம் வந்து அந்த இடத்துல வந்து அந்த யாகத்தையே கம்ப்ளீட்டாக கெடுத்துட்டு பயங்கர ஒரு மன அப்செட்டுக்கு போயிட்டாங்க. மன அப்செட்டுக்கு போன சிவபெருமான் இமயமலையில் போய் தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். அப்படி இமயமலைக்கு போய் தவம் இருந்துட்டு இருந்தப்போ மறுபடியும் நம்ம பார்வதி தேவி அடுத்த ஜென்ம அவதாரமாக வந்து அங்கே பிறந்திருக்காங்க. யாருக்கு பிறந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இமயமலையை ஆண்டுட்டு இருந்த அரசன் ஹிமாவான் அப்படிங்கிற தம்பதியினருக்கு மகளாக பார்வதியாகவே பிறந்திருக்காங்க. பார்வதி தேவியாக பிறந்த அவங்க சிவபெருமானையே நினைத்து அவரையே கணவனாக அடைய வேணும்ட்டு சின்ன வயசுலேருந்தே எண்ணி அதற்காகவே வாழ்ந்து வந்திருக்காங்க. கடுந்த தவத்தில் இருக்கிறார் சிவபெருமானை தெரிஞ்சவங்க இவங்களும் அவரை அடையணுங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய தவம் இருந்திருக்காங்க. உணவின்றி உறக்கமின்றி எந்தவித ஆசாபாசங்களும் இன்றி எதன் மேலையுமே பற்று இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ரிக்டான தவம் இருந்திருக்காங்க. ஒரு உறுதித்தன்மையோட ஒரு பக்தி கலந்த அன்போட அப்படி தவம் இருந்தவங்க அவங்களுடைய தவத்தை சோதிக்கிறதுக்காகவே நம்ம சிவபெருமான் அதை தெரிஞ்சு ஒரு அவதாரம் எடுத்து வந்திருக்காரு. ஒரு முதியவர் மாதிரி மாறுவேடம் பண்ணி அவங்க கிட்ட வந்து கேட்டிருக்காரு, இவ்வளோ விரதம் இருக்கீங்களே, நீங்கள் இவ்வளோ விரதம் இருந்து தவம் இருந்து அவரை அடையணும்னு நினைக்கிறதுக்கு அவர் ஒருத்தான பர்சனா? அவர் இன்னும் அவ்வளோ அழகா இல்லையே, சடாமுடியோட ரொம்ப சுடுகாட்டில் வளரக்கூடிய கழுத்திலெல்லாம் பாம்புகளை அணியக்கூடிய ஒரு தோற்றத்துடன் நல்லாவே இல்லையே, அவரையா அடைய விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி சோதிச்சு பார்த்துருக்காங்க. அவங்க அது உறுதியாகவும் கோபமாகவும் அவர் எப்படி இருந்தா என்ன, அவரை தான் நான் கணவனாக அடையணுங்கிறதுக்காக சிறு வயதிலிருந்தே ரொம்ப ஆசைப்பட்டு வளர்ந்து வந்திருக்கேன். அவர் எப்படி இருந்தாலும் சரி, மனதால் அவர் தான் கணவர், அவரைத்தான் நான் மணப்பேன், அவர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாகவும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் பேசியிருக்காங்க. உடனே என்னங்க அதுக்கப்புறம் சிவபெருமான் தன்னுடைய அந்த முதியவர் தோற்றத்தை மாற்றி ஒரு ஜினல் அவதாரத்தை காமிச்சிட்டாருங்க. பார்வதி மிகவும் நிகழ்ச்சியுடன் அன்போடு அவர்கிட்ட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஆஸ் யூஷுவல் தேவர்கள் எல்லாரும் சூழ இமயமலையில் 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சாங்க. எவ்வளோ அற்புதமான ஸ்டோரி நான் முன்னாடியே சொன்னேன். இதில் என்ன வித்தியாசம்னா, நாம் இது வரைக்கும் எத்தனையோ சாமிகளோட ஆன்மீக கதைகள், காதல் கதைகள் கேட்டோம். இதையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லா சாமிகளும் அவங்களோட அந்த பார்ட்னர்ஸோடைய பக்தியையும் காதலையும் பார்த்து ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் சிவன் மட்டும்தான் தன்னில் பாதியவே கொடுத்தாரு. உங்க எல்லாருக்குமே அந்த கதை தெரியும் இல்லைங்களா, சிவசக்தி சங்கமம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சிவன் பாதி சக்தி பாதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிவசக்தி சங்கமத்துக்கே ரொம்ப பிரசித்தியாக போற்றப்படுகின்ற நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் தாங்க இருக்கும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் எனக்கு ஒரு ஸ்பெஷல் டேன்னு. என்ன ஸ்பெஷல் டேனா, இன்றைக்கி என்னுடைய பர்த்டேங்க. ஸோ என்னோட பர்த்டேவான இன்றைக்கி திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் வந்து தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ தரிசனம் பண்ணிட்டு தான் இன்றைக்கி அந்த அற்புதமான சிவன் பார்வதியோட சங்கம கதையை உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ இந்த கதையிலிருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உண்மையான உறுதியுடனும் பக்தியுடனும் அன்புடனும் நம்ம எந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணாலும் கண்டிப்பாக
உறுதியான ஒரு பக்தியுடன் நம்ம இறைவன் கிட்ட ஒன்று வேண்டுறப்ப நாம இறைவனை தேடி போக வேண்டியது இல்லைங்க. இறைவனே நம்மளை தேடி வந்து பல சோதனை கொடுத்தாலும் இறுதியில் நம்மளை ஏற்றுக்குவார், நம்மளுடைய வேண்டுதல் ஏற்றுக்குவார் அப்படிங்கிறத இந்த கதையில் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ ஏற்கனவே சொல்லிட்டேன் இன்றைக்கி என்னோட ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட எல்லாரோட விஷயத்தையும் சீக் பண்ணி தான் இன்றைக்கி நான் வீடியோ போகிறேன். உங்களுடைய அனைவருடைய வாழ்த்துக்களையும் நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இன்றைக்கி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ரெகுலராக நம்மளுடைய எல்லா ஆன்மீக கதையிலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மேலும் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஆன்மீக ஸ்டோரிஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ. நாளைக்கு மீண்டும் டே 10 அற்புதமான ஒரு வீடியோ கண்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். until then it is bye from சௌமியா here, A to Z Astro Infinity Stream யூடியூப் சேனல். நன்றி.